السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையை இறைவன் குறிப்பிடுகிற போது உங்களுக்கு ஒரு அருளாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அணுகுமுறை எளிமையாகவும் இதமாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியும் இருந்த காரணத்தினாலே அனைவராலும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றார்கள். உஃபைர் என்கிற ஒரு கழுதையின் பின்னே அதனுடைய முதுகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் இப்னு ஜபல் என்கிற நபித்தோழரும் அருகருகே உட்கார்ந்து பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை அழைக்கிறார்கள். யா முஆத் என்று கூப்பிடுகிறார்கள். முஆத் அவர்கள் லப்பைக் வ சஅதைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாவின் திருத்தூதரே நான் அடிபணிந்தேன் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் மெதுவாக இருந்தார்கள். பிறகு மீண்டும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். திரும்பவும் முஆத் அவர்கள் நான் அடிபணிந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் அமைதி. பிறகு மூன்றாவது முறை யா முஆத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். லப்பைக் வ சஅதைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாவின் திருத்தூதரே அடிபணிந்தேன் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அடியார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று தெரியுமா? அதுபோல அந்த அடியார்களுக்கு இறைவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் என்கிற நபித்தோழர் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இது குறித்து ஆண்டவனும் அவனது திருத்தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்கள் ஆண்டவனுக்கு செய்கிற கடமை அவனை மட்டுமே வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காதிருப்பது, அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பது. இவ்வாறு செய்கிற போது இந்த அடியார்களுக்கு ஆண்டவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டால் அவர்களை நோவினை செய்யாமல் இருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த செய்தி ஒரு மகிழ்வான ஒரு நல்ல செய்தி. இதை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது, வேண்டாம், இதை கேட்டால் வேறு கடமைகளை செய்யாமல் இது போதும் என்று அவர்கள் சோம்பேறித்தனமாக இருந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த நபிமொழியிலே பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. மிக குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் தனக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறார். ஒரு முறை கூப்பிட்டாலே போதுமானது. ஆனாலும் இடைவெளி விட்டு 3 முறை கூப்பிட்டு அதற்கு பிறகு இந்த செய்தியை சொன்னார்கள் என்றால் எதற்காக இப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஆராயும்போது நபிமொழித்துறை வல்லுநர்கள் நமக்கு ஒரு செய்தியை தருகிறார்கள். ஒரு ஆசான் தன்னுடைய மாணவர்களுடைய கருத்தை எல்லாம் திரட்டியதற்கு பிறகு, கவனத்தை எல்லாம் ஒன்று கூட்டியதற்கு பிறகுதான் ஒரு செய்தியை, மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். எடுத்த உடனே செய்தியை சொன்னால் அந்த மாணவர் கவனிக்காமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் மிக மிக முக்கியமான விஷயத்தை முஆதின் வழியாக
இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னே பயணம் செய்து கொண்டிருக்கிற முஆத் மொத்தமாக கவனிக்கிறாரா, உன்னிப்பாக இருக்கிறாரா என்று சோதித்தறிவதற்காக 1க்கு 3 முறை அழைத்து அதற்கு பிறகுதான் அந்த செய்தி சொல்கிறார். நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இது ஆசிரியருக்கு மட்டுமல்ல, சராசரி மனிதர்களுமே எதிரில் இருப்பவர்கள் நம்முடைய கருத்தை, நம்முடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை தயார்படுத்தியதற்கு பிறகுதான் நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நடைமுறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எடுத்தவுடனே முஆத் என்று கூப்பிட்டு இறைவனுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த அடியார்களுக்கு இறைவன் திருப்பி செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்கவில்லை. சற்று இடைவெளி விட்டு முஆதை 3 முறை அழைத்து அவருடைய மொத்த கவனமும் தன் பக்கம்தான் இருக்கிறது என்று உறுதி செய்ததற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். நாமும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நபியின் ஒவ்வொரு அசைவும் நமக்கு முன்னுதாரணம், நமக்கு படிப்பினை, நமக்கு ஒரு வழிகாட்டுதல். நான் ஒரு மிக குறிப்பாக ஆசிரியர்கள் மாணவரிடத்திலே ஏதேனும் கருத்துக்களை சொல்லவோ பாடங்கள் நடத்தவோ முற்பட்டால் மாணவர்கள் கவனக்குவிப்போடு இருக்கிறார்களா, தன்னை கவனிக்கிறார்களா, தயாராக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதுபோல் சராசரி மனிதர்கள் எதிரில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கருத்தை சொல்ல முன் வந்தால் அதை கேட்கும் மனநிலையிலே தயாராக இருக்கிறார்களா என்று சோதித்தறிந்ததற்கு பிறகு இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரும்பாடத்தை இந்த நபி வழியின் வாயிலாக நாம் படிக்கிறோம். அத்தோடு மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மட்டும் வணங்கி அவனுக்கு எதையும் இணை வைக்காதிருந்து அவனுடைய எல்லா கடமைகளையும் பின்பற்றி நடக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொர்க்கம் தருகிறான் என்கிற சுபச்செய்தியும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.